பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவார்த்தை 16. நீங்கள் விடுதலை பெற்றுள்ளீர்கள். விடுதலை என்னும் போர்வையில் தீமை செய்யாதீர்கள். கடவுளுக்கே அடிமைகளாயிருங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய திரு பெயரினால் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் ஆசீர்வதித்து உங்களுக்காகவும் நீங்கள் ஏறெடுக்கக்கூடிய விண்ணப்பங்களுக்காகவும் இந்த நாளிலே நற்கருணை நாதரிடம் நான் ஜெபிக்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, எனக்குள் ஒரு பெரும் மகிழ்ச்சி உண்டு. ஏன் தெரியுமா? கடந்த 5 ஆண்டுகளாக நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு நாளும் நம்மை தேடி வருகின்றார் இந்த கத்தோலிக்க காணொளியின் வழியாக. எனவே நீங்களும் இந்த கத்தோலிக்க காணொளியின் வழியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை முகமுகமாக பார்த்து அவருடைய உதவியை தேடி அவரிடம் ஜெபித்து அருள் அடையாளங்களையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றிருக்கிறீர்கள். எனவே நீங்கள் பெற்றுக்கொண்ட அருள் அடையாளங்களுக்காக ஆசீர்வாதத்திற்காகவும் அடிக்கடி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். நாம் நன்றி செலுத்த செலுத்த இன்னும் ஆண்டவருடைய அருகில் நாம் கடந்து செல்வோம். எனவே பிரியமானவர்களே, வாழக்கூடிய நாட்களிலே ஆண்டவருக்கு உண்மையாய் நாம் இருக்க முயற்சி செய்வோம். ஏனென்றால் நேர்மையாய் நடக்கக்கூடிய பிள்ளைகள்தான் கடவுளுடைய பிள்ளைகளாக மாறுகிறார்கள். நாம் நேர்மையாய் நடக்க முயற்சி செய்யும் பொழுது ஆண்டவர் நமக்குள் கடந்து வருகின்றார். நம்மிடம் இருக்கக்கூடிய அடிமை நிலையை அவர் மாற்றுகின்றார். எனவே கடவுளுக்கு அடிமையாய் இருக்க நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, பல வகையான அடிமைகளை பற்றி நாம் கேள்விப்பட்டு இருக்கின்றோம். பழைய ஏற்பாட்டு காலத்திலே இஸ்ரவேல் மக்கள் அடிமைகளாக பார்வோனிடம் இருந்தார்கள். அதே போல் பாருங்கள், யோசேப்பை அவருடைய சகோதரர்கள் அடிமையாக விற்றார்கள். அவர் சென்ற இடத்திலே ஆண்டவர் அவரோடு கூட இருந்தார். ஏனென்றால் யோசேப்புக்கு வலக்கைக்கும் இடக்கைக்கும் வித்தியாசம் தெரியாத ஒரு நபராக இந்த உலகத்தில் வாழ்ந்தபடியினால், பாவத்தை விட்டு ஓடியபடியினால், பாவத்தை தன்னுடைய வாழ்க்கையில் அவர் செய்யாமல் ஆண்டவருக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்தபடியினால் ஆண்டவர் அவரோடு கூட இருந்து அவருடைய அடிமை நிலையை மாற்றினார். இஸ்ரவேல் மக்கள் பாருங்கள், ஆண்டவருக்கு எதிராக செயல்பட்டார்கள். ஆண்டவருடைய வார்த்தைகளை மீறினார்கள். ஆண்டவர் கொடுத்த அந்த கட்டளைகளுக்கு எதிராக அவர்கள் செயல்பட்டபடியினால் ஆண்டவரை விட்டு அவர்கள் வெகு தூரம் சென்று விட்டார்கள். எனவேதான் யாரெல்லாம் கடவுளை விட்டு வெகு தொலைவில் செல்கிறார்களோ அவர்களை எளிதாக சாத்தான் தன்வயப்படுத்திக் கொள்வான். எப்படி சாத்தான் தன்வயப்படுத்திக் கொள்வான்? முதலில் வெறுப்புணர்வை நமக்குள் கொண்டு வருவான். நாம் பெற்றுக்கொண்ட நல்ல காரியங்களுக்கு கூட நன்றி செலுத்தாதவர்களாய் நாம் இருக்கும் பொழுதுதான் அந்த சாத்தான் நமக்குள் கடந்து வந்து மெதுவாக வேகமாக செயல்பட மாட்டான். கொஞ்சம் கொஞ்சமாக பாவத்தை நமக்குள் ஊட்டி நம்மை அவனுக்கு அடிமைப்படுத்தி விடுவான். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் எதற்கு தேடி வந்தார் தெரியுமா? நமக்கு விடுதலை கொடுப்பதற்காக, விடுதலை என்னும் போர்வையில் இருந்து நம்மை விடுவிப்பதற்காக, தீமை செய்து கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய தீமைகளை கல்வாரி சிலுவையில் சுமந்து தீர்ப்பதற்காக, நம்மளுடைய அடிமை நிலையை மாற்றுவதற்காக, நமக்கு மீட்பின் வல்லமையை கொடுக்க நம்மை தேடி வந்தார். எனவே தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேடி வருகிறவர்கள் அவர் மீது நம்பிக்கை வைத்து பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு பரிசுத்த இரத்தத்தினால் கழுவப்பட்டு இயேசுவுக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழும் பொழுது அவர்கள் கடவுளுடைய பிள்ளைகளாக இருப்பார்கள். இல்லை என்றால்
சாத்தான் அவர்களை தனக்குள் அவன் அடிமையாக வைத்திருப்பான். அவனுடைய கட்டுகளில் இருந்து எளிதாக வெளியிலே வர முடியாது. அதைத்தான் எசையா தீர்க்கதரிசி 52வது அதிகாரம் 3வது இறை வார்த்தையில் மிகவும் தெளிவாக சொன்னார். ஆண்டவர் கூறுவது இதுவே, விலையின்றி விற்கப்பட்டீர்கள், பணமின்றி மீட்கப்படுவீர்கள் என்று. நாம் விலையின்றி நம்மையே நம்முடைய சொந்த நாட்டத்திற்காக, சொந்த இச்சைக்காக விற்றுவிட்டோம் சாத்தானுடைய கரங்களில். ஆனால் விலை மதிப்பு மிக்க பரிசுத்த இரத்தத்தினால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் இலவசமாக மீட்டிருக்கின்றார். எனவேதான் பவுலடியார் அழகாக சொல்லுகின்றார், பாவம் செய்கிறவர்கள் பாவத்திற்கு அடிமையாக இருப்பார்கள், சாபம் அவர்களை ஆட்கொள்ளும். ஆனால் ஆண்டவர் இலவசமாக கொடுத்திருக்கக்கூடிய அந்த பாவ மன்னிப்பு நிச்சயத்தை நாம் பெற்றுக்கொண்டு இருக்கிறபடியினால் நம்மால் இந்த உலகத்தில் வாழ முடிகின்றது. யோவான் நற்செய்தி 6வது அதிகாரம் 53வது இறை வார்த்தையை வாசித்து பாருங்கள். மானிட மகனுடைய சதையை உண்டு அவருடைய இரத்தத்தை குடித்தால் ஒழிய நீங்கள் வாழ்வு அடைய மாட்டீர்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. நாம் வாழ்வு அடைய வேண்டுமே என்றால், நாம் இந்த உலகத்தில் இருக்க வேண்டுமே என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய பந்தியில் பங்கு கொண்டவர்களாக இருக்க வேண்டும். எனவே தான் அடிக்கடி பாவ சங்கீர்த்தனம் செய்து கல்வாரி பலியிலே நாம் பங்கு கொண்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பெற்றுக்கொண்டு வாழக்கூடிய பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். எனவே ஆண்டவருக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழ நம்மை தயார்படுத்திக் கொள்வோம். அப்பொழுதுதான் எளிதாக நாம் பாவத்தில் விழமாட்டோம், பாவத்தில் விழுந்து அடிமையாக மாற மாட்டோம். அன்பார்ந்தவர்களே, 1 யோவான் 4வது அதிகாரம் 4வது இறை வார்த்தையை வாசித்து பாருங்கள். அதில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, உங்களுள் இருப்பவர் உலகில் இருக்கும் அந்த எதிர் கிறிஸ்துவை விட பெரியவர் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. யார் நமக்குள் இருக்கின்றார்? நற்கருணை நாதர் நமக்குள் இருக்கின்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி பலியின் வழியாக நமக்குள் கடந்து வந்து நமக்குள் கூடாரம் அமைத்து நமக்குள் அவர் தங்கி இருக்கிறபடியினால் நமக்கு எதிராக வரக்கூடிய சாத்தானை விட அவர் பெரியவர். சாத்தானுடைய தலையை கல்வாரியிலே சிலுவையினால் அவர் முழுவதும் அழித்து விட்டார். எனவே சாத்தானுக்கு பயப்படாதபடி ஆண்டவருக்கு பயந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு ஒன்றித்திருக்க முயற்சி செய்ய வேண்டும். அன்பார்ந்தவர்களே, பாருங்கள், இஸ்ரவேல் மக்களை ஆண்டவர் அழகாக பார்வோனுடைய கரங்களிலிருந்து விடுவித்து அவர்களை பாலும் தேனும் நிறைந்த கானான் தேசத்திற்கு அழைத்து வருகின்றார். வரக்கூடிய பாதைகளிலெல்லாம் அற்புதத்தை செய்கின்றார். அவர்கள் கேட்கக்கூடிய எல்லாவற்றையும் அவர்களுக்கு செய்கின்றார். மோய்சன் வழியாக நடந்தது என்ன? அவர்கள் ஆண்டவருக்கு எதிராக முணுமுணுத்தார்கள். ஆண்டவருக்கு எதிராக செயலாற்றியபடியினால் ஆண்டவருடைய கோபம் அவர்கள் மீது வந்தது. பிரியமானவர்களே, நாம் கடவுளுக்கு முன்பாக வரும் பொழுது முணுமுணுக்காதபடி, யார் மீதும் காழ்ப்புணர்வு கொண்டு இராதபடி, யாரையும் வெறுக்காதபடி, யார் மீதும் கசப்பு உணர்வு இல்லாதபடி நாம் வாழும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை ஆசீர்வதிப்பார், நம்மை பலப்படுத்துவார், நம்மை திடப்படுத்துவார், நம்மோடு கூட தங்கி இருப்பார். இந்த நாளில் இந்த நேரத்தை நமக்கு கொடுத்திருக்கின்றார். எனவே கண்களை மூடி சில மணி துளிகள் நம்முடைய அடிமை நிலை மாற வேண்டும், நம்மளுடைய பாவங்கள் மாற வேண்டும் என்று சொல்லி நற்கருணை நாதரிடம் விசுவாசத்தோடு நாம் மன்றாடுவோம். இப்பொழுது நாம் ஜெபிக்கலாம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தகப்பனே, இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த நாளிலே என் ஆண்டவருக்கு மட்டுமே அடிமையாக இருக்க வேண்டும், சாத்தானுக்கு அடிமையாக இருக்க கூடாது என்பதை எங்களுக்கு தெளிவாக நீர் சொல்லிக் கொடுத்தீரே. அதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. ஆனால் அநேக முறை உம்மை விட்டு வழி விலகி சென்று சாத்தானுடைய கரத்திலே நாங்கள் விழுந்திருக்கின்றோம். ஆண்டவரே, நீர் எங்களை இலவசமாக மீட்டு ரட்சித்து இருக்கின்றீர். எங்களை நாங்கள்
நாங்கள் விலையின்றி விற்றுவிட்டோம் சுவாமி. ஆனால் உமது பரிசுத்த இரத்தத்தினால், உமது மாசு மறுவற்ற பரிசுத்தத்தினால் எங்களை மீட்டு ரட்சித்திருக்கின்றீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்தி உம்மை துதிக்கிறோம் சுவாமி. தினமும் நற்கருணை நாதராய் எங்களுடைய உள்ளத்தில் கடந்து வருகின்றீர். ஆனால் தகுந்த தயாரிப்பு இல்லாதபடி அநேக முறை உம்மை நாங்கள் பெற்றிருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த நாளிலே எங்களுக்குள் இருக்கக்கூடிய சாத்தானுடைய தன்மைகள் மாறும்படியாகவும் என் ஆண்டவருடைய தன்மை கடந்து வர வேண்டுமாயும் உம்மை நோக்கி செபிக்கிறோம் அப்பா. எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் விழுந்து போய்விடாதபடி என் ஆண்டவருக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழ எங்களை தைரியப்படுத்துவீராக, பலப்படுத்துவீராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த அருமையான நேரத்திலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கன்னி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம். அன்பு தந்தையே, ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உமது ராஜ்யம் அருக, உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விழவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமேன். அருள் இறைந்த மரியே வாழ்க, கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவி, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கின்றார். எனவே அடிமை நிலைமையில் இருந்து வெளியிலே வந்து கடவுளுக்கு அடிமையாக இருப்போம். இப்பொழுது அவர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாமல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.